நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு சொன்ன கதையை ஆட்டைய போட்ட எம்ஜிஆர். அது சூப்பர் ஹிட் படமாச்சு. அந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஜிஆர் சிவாஜி ஆகிய இருவருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை உண்டு. அது என்னவென்றால் இருவரும் சிறுவயதிலே நாடகங்களில் நடித்து பயிற்சி பெற்றவர்கள். எம்ஜிஆர் சிவாஜியை விட வயதில் பெரியவர். எனவே அவரை அண்ணன் என்று அழைப்பார் சிவாஜி. சிவாஜியை எம்ஜிஆர் பாசமாக தம்பி கணேசா என்று அழைப்பார். எம்ஜிஆர் வீட்டில் சிவாஜியும் சிவாஜி வீட்டில் எம்ஜிஆரும் இருவரும் சாப்பிடுவார்கள். நாடகங்களில் நடித்து கிடைக்கும் பணத்தை சிவாஜிக்கு எம்ஜிஆர் நிறைய செலவு செய்துள்ளார். எம்ஜிஆர் 30 வருடங்கள் நாடகங்களில் நடித்துவிட்டு சினிமாவுக்கு போனார். 10 வருடங்கள் சின்ன சின்ன வேடங்கள் நடித்துவிட்டு ஹீரோவாக மாறினார். சிவாஜி முதல் படமான பராசக்தியிலே ஹீரோவாக நடித்தார். அந்த படம் சூப்பர் ஹிட் அடித்ததோடு ரசிகர்களிடையே ஒரு எழுச்சி படமாக உருவாகியது. அதன்பின் சிவாஜி பல படங்களில் நடித்து நடிகர் திலகமாக மாறினார். எம்ஜிஆர் ஆக்ஷன் கதைகளில் நடித்தபோது சிவாஜி நடிப்புக்கு தீ போட்டு சென்டிமெண்ட் காட்சிகளை கொண்டு குடும்ப கதைகளில் நடித்தார். 60 காலகட்டத்தில் சில கதைகள் சிவாஜிக்கு போகும், ஆனால் அது அண்ணன் நடிப்புக்கு மட்டுமே பொருந்தும் என எம்ஜிஆருக்கு அந்த கதையை அனுப்பி வைப்பார். சிவாஜி கணேசனும் எம்ஜிஆர் அவர்களும் இணைபிரியாத நட்பில் இருப்பது மக்களுக்கு தெரியும். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சு கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.